ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய விமானப்படை தன்னுடைய தாக்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கு லாங் ரேஞ்ச் கொண்ட கிளைட் பாம்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படை வாங்க உள்ள கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்ஸ் முழுக்க DRDO நிறுவனத்தால் உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்டிருக்கு. கௌரவ் பாமோட செயல்திறன் என்ன, இந்த பாமை எதற்காக இந்திய விமானப்படை வாங்குறாங்க, இதை பயன்படுத்தி எதிரிகள் மீது ஒரு தாக்குதல் நடத்தினா எவ்வளவு பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை DRDO நிறுவனத்தால் உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்ட ஒரு அதிநவீன ட்ரோனை படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய கடற்படை எந்த ட்ரோனை கடற்படையில இணைக்க போறாங்க, அந்த ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல DRDO நிறுவனம் ஒரு அதிநவீன லேசர் வெப்பனை வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சு விட்டதா சொல்லியிருக்காங்க. அந்த லேசர் வெப்பனோட மாஸ் ப்ரொடக்ஷன் இன்னும் கூடிய விரைவில் தொடங்க இருப்பதா அவங்க சொல்லியிருக்காங்க. DRDO டெவலப் செஞ்சிருக்க லேசர் வெப்பனோட செயல்திறன் என்ன, அந்த வெப்பனை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும், இது இந்திய படையினரின் செயல்திறனை எப்படி அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய விமானப்படை தன்னுடைய தாக்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கு 500 கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்களை வாங்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்திய விமானப்படை வாங்க உள்ள கௌரவ் லாங் ரேஞ்ச் பாம் முழுக்க DRDO நிறுவனத்தால் உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்டது. இந்த கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாமை பயன்படுத்தி வானில் இருந்து தரையில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்னால அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்திய விமானப்படையினால கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்களை பயன்படுத்தி அதிக தூரத்துல இருந்து கொண்டே எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இதனால நமது விமானப்படை விமானங்கள் தாக்கப்படும் வாய்ப்பு பெருமளவுல குறைக்கப்படும். கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம்னால 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இதனால ஒரு கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாமை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தினா எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம் 4.027 மீட்டர் நீளமும் 3.4 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. கிளைட் பாம் அப்படிங்கிறது ஒரு வெடிகுண்டு தான். ஆனா அந்த வெடிகுண்டுல இறக்கைகள் இருக்கும். அந்த பாம இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு கைடிங் சிஸ்டங்கள் இருக்கும். கௌரவ் பாமோட அக்யூரசி லெஸ் தென் 15 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 15 மீட்டர் சுற்றளவுக்குள் மிக துல்லியமான தாக்குதல்களை இந்த கிளைட் பாம்னால நடத்த முடியும். இந்த கிளைட் பாம்ல பெனிட்ரேட்டிங் கம் பிளாஸ்ட் வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். இதனால எதிரிகளுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்த முடியும். கௌரவ் கிளைட் பாம இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் கைடிங் சிஸ்டம் வித் டிஜிட்டல் கண்ட்ரோலிங் சிஸ்டமும் இருக்கு. இதனால இந்த பாம இலக்கை நோக்கி மிக எளிதா வழி நடத்தி சென்று மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த கிளைட் பாம பயன்படுத்தி பல்வேறு விதமான டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா விமான ஓடுதளங்கள், எதிரிகளோட பதுங்கு குழிகள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களால் பாதுகாக்கப்பட்ட ஹார்டன் ஷெல்டர்களை கூட இந்த பாம்ஸை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். இந்த கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம இந்திய விமானப்படையில பயன்பாட்டுல உள்ள Su-30 MKI போர் விமானத்துல ஏற்கனவே இணைச்சிட்டாங்க. இந்த பாம இந்திய விமானப்படையில பயன்பாட்டுல உள்ள மற்ற விமானங்களையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. கௌரவ் பாம டிசைன் செய்து உருவாக்கியது DRDO. ஆனா தற்போது கௌரவ் லாங் ரேஞ்ச் கிளைட் பாம அதானி டிஃபென்ஸ் நிறுவனம் மேனுஃபேக்சர் செஞ்சிருக்காங்க. இந்த பாம இந்திய விமானப்படையில இணைப்பதன் மூலம் இந்திய விமானப்படையோட அஃபென்சிவ் கேப்பபிலிட்டில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கௌரவ் பாம் தவிர 550 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய கௌதம் அப்படிங்கிற இன்னொரு பாமையும் DRDO டெவலப் செஞ்சிருக்காங்க. கௌரவ் மற்றும் கௌதமுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, கௌதம் பாம்ல ரெக்கைகள் கிடையாது. இதனால இந்த பாம்னால அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். ஆனா இந்திய விமானப்படை
கடற்படை தற்போது முதல்ல 1000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய கௌரவ் பாமதா இந்திய விமானப்படையில இணைக்க போறாங்க. இரண்டாவது அப்டேட், தற்போதைய நிலையில உலகின் பல நாடுகள் ட்ரோன்களை மிகப்பெரிய அளவுல யுத்த களங்கள்ல பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் காசா போர் போன்ற போர்க்களங்கள்ல ட்ரோன்களோட பயன்பாடு மிகப்பெரிய அளவுல இருக்கு. இதை உணர்ந்து இந்தியாவும் தன்னுடைய உள்நாட்டு ட்ரோன் தயாரிப்பை வேகப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில டிஆர்டிஓ நிறுவனத்தால் உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்ட தாப்பஸ் ட்ரோன்களை தற்போது கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்திய கடற்படை 4 தாப்பஸ் ட்ரோன்களை வாங்க இருக்காங்க. இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்திய கடல் எல்லைகள்ல சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த தாப்பஸ் ட்ரோன்களை பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனமும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் நிறுவனமும் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்திய கடற்படை கொடுத்த உடனே அடுத்த 24 மாதங்கள்ல முதல் ட்ரோனை சப்ளை செய்வாங்க. அதற்கு பிறகு அடுத்தடுத்த 3 ட்ரோன்களையும் அதிவேகமா சப்ளை செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய தாப்பஸ் ட்ரோன் ப்ராஜெக்ட் பல வருடங்களா நடைபெற்று வருது. இந்த திட்டத்தின் மூலமா 30,000 அடி உயரத்துல 24 மணி நேரம் பறக்கக்கூடிய ஒரு ட்ரோனை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டாங்க. ஆனா தற்போதைய நிலையில இந்தியா உருவாக்கி இருக்க தாப்பஸ் ட்ரோன்கள்னால 28,000 அடி உயரத்துல 18 மணி நேரம் மட்டுமே பறக்க முடியும். இருந்தாலும் 28,000 அடி 18 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதனால தற்போது உள்ள செயல்திறனோடு தாப்பஸ் ட்ரோன்களை இந்திய முப்படைகளை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் இந்திய கடற்படை 4 தாப்பஸ் ட்ரோன்களை வாங்க போறாங்க. 30,000 அடி உயரத்துல 24 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ கொண்டு வருவதற்கு டிஆர்டிஓ நிறுவனம் தாப்பஸ் ப்ராஜெக்ட தொடர்ந்து செயல்படுத்துவாங்க. சமீபத்துல இந்திய கடற்படை அரேபியன் சி பகுதியில கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கால இருந்து தாப்பஸ் ட்ரோன்களை இயக்கி சோதனை நடத்தியிருக்காங்க. இந்த சோதனையில தாப்பஸ் ட்ரோன்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இதன் காரணமாக தான் இந்திய கடற்படை 4 தாப்பஸ் ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்புதலை இன்னும் கூடிய விரைவில் கொடுக்க இருக்காங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க தாப்பஸ் ட்ரோன் 1800 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ட்ரோன் 9.5 மீட்டர் நீளமும் 20.6 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு 2 NPO சர்டன் 36T இன்ஜின் பயன்படுத்தப்படுது. இந்த NPO சர்டன் இன்ஜின் ஒரு ரஷ்ய தயாரிப்பு இன்ஜின். தற்போது உள்நாட்டிலே VRDE இண்டிஜினியஸ் இன்ஜினை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் கூடிய விரைவில் உள்நாட்டு இன்ஜின் தாப்பஸ் ட்ரோன்கள்ல பொருத்தப்படும். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 224 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். தாப்பஸ் ட்ரோன்களை பயன்படுத்தி 1000 கிலோமீட்டர் பறந்து சென்று சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அடுத்த அப்டேட், சமீப காலங்கள்ல டைரக்ட் எனர்ஜி வெப்பன்கள் மிகப்பெரிய அளவுல பல நாடுகளால் டெவலப் செய்யப்பட்டு வருது. அதுல குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் டைரக்ட் எனர்ஜி வெப்பனை தயாரித்து தங்கள் படையில் இணைச்சிட்டாங்க. சீனாவும் லேசர் வெப்பன் போன்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை மிகப்பெரிய அளவுல தங்கள் படையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் டிஆர்டிஓ நிறுவனமும் 30 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு லேசர் வெப்பனை வெற்றிகரமா டெவலப் செய்து முடித்து விட்டதாகவும் அந்த லேசர் வெப்பனோட செயல்திறன் மிக சிறப்பா இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. டிஆர்டிஓ டெவலப் செஞ்சிருக்க லேசர் வெப்பனோட அத்தனை சோதனைகளும் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டதனால அந்த லேசர் வெப்பனை அதிக அளவுல மாஸ் ப்ரொடக்ஷன் செய்ய இருப்பதா டிஆர்டிஓ அறிவிச்சிருக்காங்க. டிஆர்டிஓ டெவலப் செஞ்சிருக்க லேசர் வெப்பனை பயன்படுத்தி ட்ரோன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், சிறிய விமானங்கள் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். டிஆர்டிஓவின் இந்த லேசர் வெப்பனால அதிகபட்சமா 5 கிலோமீட்டர் தூரத்துல டார்கெட் இருக்கும் பொழுது மிக துல்லியமான லேசர் தாக்குதல்களை நடத்த முடியும். டிஆர்டிஓ புதிதாக டெவலப் செஞ்சிருக்க இந்த லேசர் வெப்பனோட ரேஞ்ச அதிகப்படுத்துவதற்கும் பெரிய அளவிலான டார்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்கும் தொடர்ந்து லேசர் வெப்பனோட செயல்திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. அதனால வரும் காலத்துல அதிக தூரத்துல உள்ள பெரிய இலக்குகளை கூட இந்தியாவின் லேசர் வெப்பன்கள்னால தாக்கி அழிக்க முடியும். டிஆர்டிஓ தற்போதைய நிலையில தரை மற்றும் கப்பல்கள்ல வச்சு பயன்படுத்துவதற்காக இந்த லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சிருக்காங்க. டிஆர்டிஓ கப்பல்கள்ல வச்சு பயன்படுத்துவதற்கு உருவாக்கி இருக்க லேசர் வெப்பனோட எடை 8 டன். அதனால மிக எளிதா போர்க்கப்பல்கள்ல இந்த புதிய லேசர் வெப்பன்களை இணைக்க முடியும். அது மட்டும் இல்லாம லேண்ட் பேஸ் வெஹிக்கிள்கள்ல இந்த லேசர் வெப்பனை மிக எளிதா பொருத்தி ஒரு இடத்துல இருந்து
இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். DRDO டெவலப் செஞ்சிருக்க லேசர் வெப்பன்ல 360 டிகிரி கவரேஜ் கொண்ட எலக்ட்ரோ ஆப்டிகல் இன்ஃப்ராரெட் சென்சார்கள் மற்றும் யூசர் டிஃபைன்ட் டார்கெட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. இதனால 360 டிகிரில இருக்கக்கூடிய எந்த ஒரு இலக்கையும் இந்த லேசர் வெப்பனால கண்டுபிடித்து தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த புதிய லேசர் வெப்பன்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியும் இருக்கு. இதனால எதிரிகளோட ரடார்களை ஜாம் செய்வது, சேட்டலைட் சிக்னல்களை இடைமறிப்பது போன்ற பல ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். DRDO டெவலப் செஞ்சிருக்க இந்த 30 கிலோவாட் லேசர் வெப்பன் எடை குறைவா இருக்கிறதுனால இந்தியாவின் எந்த ஒரு பகுதிக்கும் விமானம், ரோடு, ரயில் மற்றும் கடல் வழியா இந்த லேசர் வெப்பனை எடுத்து சென்று டிப்ளாய் செய்ய முடியும். இதனால ஒரு யுத்த நேரத்துல இந்த லேசர் வெப்பனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மிக எளிதா டிரான்ஸ்போர்ட் செய்ய முடியும். ட்ரோன்களை எதிர்த்து போராடுவதுல லேசர் வெப்பன்கள் தற்போது மிகப்பெரிய அளவுல பங்களிப்பு பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்தியாவுக்கு வரும் காலத்துல அதிக அளவிலான லேசர் வெப்பன்கள் தேவைப்படும். இதை கருத்தில் கொண்டுதான் இந்தியா இந்த 40 கிலோவாட் திறன் கொண்ட லேசர் வெப்பன்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.